வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளையில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளும் சங்கீதம் 24:10. யார் இந்த மகிமையின் ராஜா? அவரே சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா, அவரே மகிமையின் ராஜா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் யார் யாரோ ராஜான்றாங்க, ஆனால் அவரே மகிமையின் ராஜா. அவர்தான் ராஜா. இந்த உலகத்தில் ராஜான்ற பேரில் நிறைய கூஜாக்கள் தான் வாழுதுங்க. ஏன்னா அவங்க ஏன் கூஜான்றன்னா, அந்த கூஜா பார்த்திங்கன்னா அப்படி அழகாக இருக்கும். அதில் தண்ணியெல்லாம் தூக்கிட்டு போகலாம், ஏதாவது தூக்கிட்டு போகலாம். அதை எப்பொழுதுமே அந்த தூக்குற அந்த லெவலில் தான் இருக்கும். அதனால தான் சொன்னேன், இன்றைக்கி உலகத்தில் ராஜா எல்லாம் கூஜாக்கள் மாதிரி தான். அவங்கள யாராவது சுமந்து கொண்டு போகணும். ஆனால் நான் சொல்கிற மகிமையின் ராஜா, அவரை யாருமே பார்க்கவே முடியாது. அவர் 1000 சூரியன் முதல்ல உலாவுகிற தேவன். அவரோட சொல்ல வார்த்தைகளை கிடையாது, அவ்வளோ மகிமையானவர். அவர் மகிமை அப்படின்னாவே அன்எக்ஸ்பிளைனபிள், அதாவது விவரிக்கவே முடியாது. அந்த மகிமையில் வாழ்கிற ராஜா. அப்போ அவர் எவ்வளோ பயங்கரமாக இருப்பார். அவர் உலகத்தின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவர் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா ராஜ்யங்களும் மாறுது, ராஜ்யங்கள்லாம் விழுந்து போகுது. சில பேர்லாம் என்னவோ நாங்கள் தான் கடைசி வரைக்கும்லாம் சொன்னவங்களாம் காணாமல் போனவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும், எத்தனை ஆண்டுகள் போனாலும் அவரே மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். இன்றைக்கி அதை சரித்திரங்களை வாசிக்கும் போதெல்லாம் யோசிப்பேன். வேதாகம சரித்திரத்துலையும் சரி, வெளியே இருக்கிற சரித்திரங்களும் சரி, எத்தனையோ ராஜ்யபாரங்கள் மாறினாலும் அவரே ராஜாவாக இருக்கிறார். ஆனால் பிரச்சனை, நமக்கு அவர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறாரா? ஏன்னா நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில் அவரை நம்ம ஒப்பு கொடுத்துருப்போம், அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துருப்போம்னா நிச்சயம் அவர் ஆளுகை செய்வார். ராஜா அப்படின்னாவே அப்படி தான். யூதர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்ப நாட்களில் அவங்களுக்கு ராஜா கிடையாது, எகிப்துலேருந்து வந்த பிறகு. ஏன்னா யோசுவா காலத்துக்கு அப்புறம் நியாயாதிபதி காலங்கள், அப்புறம் தீர்க்கதரிசி சாமுவேல் காலத்தில் இருக்கும்போதும் சரி ராஜாக்கள் கிடையாது. அதுக்கப்புறம் சாமுவேல்கிட்ட எல்லோரும் புலம்புறாங்க, எங்களுக்கு எல்லாரும் மாதிரி உலகத்தான போல், உலகத்தில் மற்ற ராஜ்யங்களில் நடக்கிறது போல் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தான் ஆண்டவர் ரொம்ப உடஞ்சி போய் ஒரு மாதிரி, சரி விடு சாமுவேலை, உன்னையா வேணான்னாங்க, என்ன தானே வேணான்னாங்க, விடு அப்படின்வார். உண்மையாக அதை படிக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அத்தனை ஆண்டுகள் தேவனே அந்த ஜனத்துக்கு ராஜா வந்தார். ஒருத்தங்க கூட தொட முடியாதுங்க, ஒருத்தங்க கூட தொட முடியாது. என்ன ஒரு வாழ்க்கை! அப்படி ஒரு ராஜாவை யூதர்கள் அன்னைக்கு இழந்துட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் பணமோ பொருளோ பதவிகளோ இதெல்லாம் ராஜாவாக விட்டுறாதீங்க. இதுக்கெல்லாம் ராஜாவாக விட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க அடிமையாக தான் இருக்கணும். கர்த்தர் ஒருவரே ராஜாவாக இருக்கணும். எனக்கும் ஆரம்ப நாட்டிலேருந்து நிறைய ஸ்தாபனங்களோடு இணைஞ்சு எங்கேயாவது போய் உட்காந்துடணும் அப்படிலாம் நினச்ச நாட்கள்லாம் உண்டு. அப்புறம் தான் யோசித்தேன், ராஜாக்கள் போல் வாழுகிறவங்க கீழே வாழ்கிறது வேறு. ஏன்னா இவங்க எல்லாருமே உலக பிரகாரமாக மனிதர்களை போலவே யோசிப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே அவரோட முழு நேர ஊழியத்தை செய்கிறேன். என்னால் அனுபவ ரீதியாக ரொம்ப ஆணித்தனமாக சொல்வேன், அவர்தான் மகிமையின் ராஜா, அவர்தான் ராஜா. ஏன்னா காணிக்கு இங்கே கொடுன்னுவார். சரி அவர் சொன்னால் கொடுத்தா நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் உண்மையாகவே நான் கொடுத்தது ஒன்றுமே இருக்காது, ஆனால் அவர் எனக்கு சந்திக்கிறது அதிகமாக இருக்கும். இதுதான் மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா அவர் மகிமையானவருங்க, அன்எக்ஸ்பிளைனபிள்ங்க, சொல்லவே முடியாது. நம்மளை போஷிக்கிறதா இருக்கட்டும், உடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம நடத்துகிறதா இருக்கட்டும், எதுவானாலும் சரி. நான் இன்றைக்கி யோசிப்பேன், இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறோம், மாநிலத்தில் இருக்கிறோம், நாட்டில் இருக்கிறேன். ஆனால் இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்னை எந்த ரீதியிலையுமே குறையில்லாமல் அவர் ஆச்சரியமாக அதிசயமாக அவர் என்னை நடத்துகிறார். ஏன்னா அவர் தான் ராஜா. நீங்கள் ராஜாவுக்கு கீழே இருப்பீங்கன்னா உண்மையாகவே ராஜா உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். நான் அடிக்கடி சொல்வேன், தன் வேளையில் ஜாக்கிரதையாய் உள்ள மனிதன் நீசருக்கு முன்னாடி இல்லாமல் ராஜாவுக்கு முன்னாடி நிற்பான். ஆமாங்க, நான் மகிமின் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறேன். அவர் ஒரு நாளும் என்னை கைவிட்டதில்லை. உங்களையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆனால் நீங்கள் யாருக்கிட்ட நீங்கள் இருக்கீங்க, இந்த உலகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்களை நீங்கள் தான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் தான் உங்களை காப்பாற்றணும். இந்த உலகத்தை தாண்டி ஒரு பயங்கரமான மகிமையான ராஜா இருக்கிறார்.
அவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல உங்களை ஒப்புவீங்க. அவர்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்க. நான் சரண்டர் பண்ணி 24 ஆண்டுகளாகிறது. சந்தோஷமாக சொல்கிறேன், என் ராஜா எனக்கு எந்த குறைய வச்சதில்லை. என்னையும் ராஜா வாழ்க்கை வாழ வைக்கிறார், உங்களையும் வாழ வைப்பார். மறந்து விடாதீர்கள். காட் பிளஸ் யூ. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.